ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டே 3 23 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபாஸ்டிங் இருக்கிறது ஃபுட்டு மட்டும் காமிச்சா போர் அடிக்கும்னு இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள், இல்லை என்ன சாப்பிட்றேன்றதை மட்டும் சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள். அன்றைக்கி நேற்று வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் எப்பவுமே நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன், காலி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிருந்தேன், அது உங்களுக்கும் காமிச்சிருக்கேன். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு ஈக்குவல் ரேஷியோ எடுத்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்னா 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு 3 o'clock சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். இந்த பீன்ஸ் பொரியல் பண்ணுறதோட கட் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டம். உங்களை யாராருக்கெல்லாம் இந்த கஷ்டம்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்டில். பீன்ஸ் பொரியல் சாப்பிட பிடிக்கும், பட் ஆனால் அது பொடியாக கட் பண்ணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பீன்ஸ் பொரியலும் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாமான்லாம் கழுவிட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். இதுக்கு வந்து தேங்காய் துருவி போடணும். நான் துருவுறதோட இந்த மாதிரி மிக்சியில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு பல்ஸ் மோடில் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு ஆகிடும். வந்து இது ஒரு டிப்ஸ் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணோன்னா சூப்பரான கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி பீன்ஸ் பைத்தியம்பருப்பு போட்ட பொரியல் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக இப்போது வந்து நான் கையாக கிச்சனில் சமையல் வேலை முடிஞ்சதுமே கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாம் வலிக்கிடுவேன். அப்போ தான் அடுத்தது கிச்சனுக்குள்ளே வர மாதிரி நம்மளுக்கு இருக்காது. எனக்கு சப்பாத்திக்கு நான் இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் சப்பாத்தி தான் எடுத்துக்க போகிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்து இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுட்டு நம்ம லஞ்ச் டைம் ரெடி ஆகிடுங்க. 3 o'clock பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து சேமாக நான் மோரை தான் குடித்து என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணேன். 3 o'clock 3:15 போல் பார்த்திங்கன்னா 1 கப்பில் வந்து நிறையா வந்து காலிஃப்ளவர் போட்ட கிரேவி தான் எடுத்திருந்தேன். க்ரீன் பீஸ் போட்டிருந்தேன். அதில் பீன்ஸ் பொரியல் நல்லா நிறையாவே எடுத்திருந்தேன். ஒரு எக் ஆம்லேட் ப்ரோட்டீனுக்கு எடுத்திருந்தேன். இல்லை ப்ரோட்டீன், கார்பு, ஃபைபர் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இப்போ பார்த்துக்கிட்டேன். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எதுவும் எடுக்கல, அதனால தான் ஃபைபருக்கு வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி. என்னால் அதை சாப்பிடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். வந்து நான் ஏற்கனவே ஒரு டம்ளர் ஃபுல்லாக மோர் குடிச்சிட்டேன். அடுத்தது சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப காரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தேன் கமெண்ட்டில். அந்த கமெண்ட்டு டவுட்ஸ்க்கும் நான் வந்து சொல்கிறேன். ஃபுல்லாக சாப்பிட முடியல, நான் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு மீதி நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தண்ணி தான் குடிச்சிருந்தேன். டவுட் கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா 23 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வந்து 20 ஹவர்ஸ்க்கும் 23க்கும் நல்லா பெனிஃபிட் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. கிடைக்கும், பட் ஆனால் இதை வந்து நம்ம ரெகுலராக பண்ணக்கூடாது. ஒரு 5 days 10 days சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டயர்ட்னஸ் இருக்காங்க, ரொம்பவே டயர்ட்னஸ் இருக்குங்க. நான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தண்ணி தான் குடிச்சு நான் இது பண்ணேன். டீட்டெயில்டு வீடியோ நெக்ஸ்ட்